தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியை வீழ்த்தி தவேக ஆட்சி அமைத்தது. இதனையடுத்து முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றுள்ள நிலையில் இன்று புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணத்தை தற்காலிக சபாநாயகர் கருப்பையா செய்து வைத்தார். அந்த வகையில் இன்று காலை சரியாக 9:30 மணிக்கு சட்டசபை அரங்கில் ஆளுங்கட்சியான தவேக, எதிர்க்கட்சியான திமுக, அதிமுக உறுப்பினர்கள் வந்தனர். இதில் முதலமைச்சர் இருக்கையில் விஜயும், எதிர்க்கட்சித் தலைவர் இருக்கையில் உதயநிதியும் அமர்ந்திருந்தனர். இதனையடுத்து தற்காலிக சபாநாயகர் புதிய எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அந்த வகையில் முதலமைச்சர் விஜய், அடுத்ததாக அமைச்சர்கள், இதனைத் தொடர்ந்து சட்டசபை கட்சித் தலைவர்கள், முன்னாள் முதல்வர், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அரசு தலைமை கொறடா என்ற வரிசைப்படி பதவியேற்பார்கள் எனவும், அடுத்ததாக தமிழக வரிசைப்படி உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் அல்லது உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் சபாநாயகர் அறிவித்திருந்தார். அந்த வகையில் முதலில் முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். இதனையடுத்து அமைச்சர்கள் என். ஆனந்த், ஆதவர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கட்ராமன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், டி.கே. பிரபு உள்ளிட்டவர்கள் அடுத்தடுத்து பதவியேற்றனர். அடுத்ததாக அமைச்சர் கீர்த்தனா பதவியேற்க சபாநாயகர் முன்பாக வந்தார். அப்போது அவரிடம் சட்டசபை செயலாளர் சீனிவாசன் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை கேட்டார். ஆனால் அமைச்சர் கீர்த்தனா வெற்றி சான்றிதழை கொண்டு வராத காரணத்தால் எம்எல்ஏவாக பதவியேற்க முடியாது என அனுமதி மறுக்கப்பட்டது. இதனையடுத்து எம்எல்ஏவாக பதவியேற்க முடியாமல் திரும்பிச் சென்றார். இதேபோல் முன்னாள் அதிமுக அமைச்சர் கே.சி. கருப்பண்ணனும் வெற்றி சான்றிதழை எடுத்து வராத காரணத்தால் பதவியேற்க முடியவில்லை. எனவே இன்று பதவியேற்க முடியாதவர்கள் சபாநாயகர் அறையில் இன்று மாலை பதவியேற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.